அனைவருக்கும் வணக்கம். இது ஆன் டைம் செய்திகள். எமது பகுதிகளில் சாராய தவறணைகளை கேட்கவில்லை, மக்களுக்குரிய நீதியை கேட்டு நிற்கிறோம். முள்ளிவாய்க்கால் பேரவல வாரத்தின் ஆரம்ப நிகழ்வில் சிறிநீசன் எம்பி தெரிவிப்பு. எங்கே எமது உறவுகள் என்ற கேள்வியும் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற கோஷமும் தொடர்ந்தும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எமக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட விடயம் 17 ஆண்டுகளில் பொய்யாகத்தான் முடிந்திருக்கிறது. அது இன்னும் நடைபெறக்கூடிய வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை. ஆகவே பன்னாட்டு பொறிமுறை என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச பொறிமுறையின் ஊடாக பாதிக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிவனேசன் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வார நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டை அனுஷ்டிக்கும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரம் அனுஷ்டிப்பு நேற்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முன்னெடுக்கப்பட்டது. அச்சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமலநாயகி தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சி எம்பிகளான ஞா ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், முன்னாள் எம்பி அரியநேந்திரன், மட்டு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் வை தினேஷ் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவியில் ஈகச் சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து வார நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இதன்போது முள்ளிவாய்க்கால் அவலத்தின் நினைவாக வழங்கப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த சிறிநீசன் எம்பி, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். இந்த பேரவலம் நடைபெற்று 17 ஆண்டுகள் கடந்துள்ளன. இவ்வாண்டும் வழக்கம் போல முள்ளிவாய்க்கால் வலிகளை நினைவு கூர்தல், அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்காக எமதுடைய மக்கள் ஏங்கி நின்ற அந்த நிலைமை இவற்றை வெளிக்காட்டக்கூடிய விதத்தில் மே மாதம் 12ஆம் திகதியிலிருந்து 18ஆம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறவுள்ளது. நாங்கள் சுமந்த வழிகளை விடுதலைக்கான வழிகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய நிலையில் இளைஞர்கள் இதை பற்றி சிந்திக்க கூடாது என்ற அடிப்படையிலோ தெரியவில்லை. இந்த போதை பழக்க வழக்கங்கள், மதுசார பழக்க வழக்கங்கள் இளைஞர்களிடையே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அளவுக்கு அதிகமான சாராய விற்பனை நிலையங்கள் வடக்கு கிழக்கில் திறக்கப்பட்டுள்ளன. இது இளைஞர்களின் உணர்வுகளை அழித்து அவர்களை நடைபெணங்களாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக கூட அமைந்திருக்கலாம். எமது பகுதிகளில் நாங்கள் சாராய தவறணைகளை கேட்கவில்லை, மக்களுக்குரிய நீதியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே உணர்வுகளை அளிக்கக்கூடிய விதத்தில் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதும் அளவுக்கு அதிகமான முறையில் சாராய தவறணைகளை திறப்பதும் என்பது தமிழ் மக்களின் உணர்வுகளை அழித்து அவர்களை களியாட்ட பிரியர்களாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக கூட இருக்கலாம். ஆகவே வலிகளை சுமந்த நாம் வழிகளை தேட வேண்டும். விடுதலைக்கான வழிகளை தேடுவதாக இருந்தால் கடந்த காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அவலங்கள், அநியாயங்களை மறக்கக்கூடாது. அடுத்து வரும் சந்ததிகளுக்கும் இவற்றை சொல்ல வேண்டும் என்றார். நன்றி.